إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர மார்க்க வகுப்பில் நாம் பார்த்து வரக்கூடிய நூல் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கமான தொகுப்பு. அஷேக் உஸ்மான் அல் மஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷேகுக்குரிய தொகுப்பாக, சுருக்கமான தொகுப்பாக இருக்கிறது. 37வது பக்கம். இன்று நமது பாடத்துடைய தலைப்பு ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸகாத்தி வஸ் ஸதகாத். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸகாத்தி வஸ் ஸதகாத். இது ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலின், அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம், அது ஒவ்வொரு பாகத்தில் அந்த வேறுபாடுகள் 5ல் 2 கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைப்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஹதியுஹு என்றால் அவரது வழிகாட்டல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஜகாத்திலும் சதகாக்களிலும் என்பது தலைப்பு. எனவே இதில் ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸகாத் முதல் தலைப்பாக, ஜகாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்ன, இதிலே கொண்டு வருகிறார். ஹதியுஹு ஃபீஹா அக்மலுல் ஹதி ஃபி வக்திஹா வ கத்ரிஹா வ நிஸாபிஹா. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான வழிகாட்டல். அக்மலுல் ஹதி என்ற பரிபூர்ணமான வழிகாட்டல். ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்பது முழுமையானது. இதில் அவர்களுடைய வழிகாட்டல் முழுமையானது. ஃபி வக்திஹாண்டா அதன் நேரம். இப்போ ஜகாத்தை எப்போது கொடுக்க வேண்டும் என்ற அந்த கொடுக்கக்கூடிய அந்த நேரம். வகத்ரிஹா அதனுடைய அளவு, இல்லைங்களா? அதே போன்று நிசாப். நிசாப் என்றால் ஒவ்வொன்றிலும் ஜகாத் கடமையாகிற அளவு இருக்குது. ஒவ்வொன்றிலும் இவ்வளோ இருந்தால் தான் ஜகாத் என்ன செய்யும், கடமையாகும் என்ற அந்த நிசாப். இதிலெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்பது முழுமையானது. இப்போ வமன் தஜிபு அலைஹி வமஸ்ரிஃபிஹா, இப்போ யார் மீது ஜகாத் கொடுப்பது கடமையோ, யார் மீது ஜகாத் கொடுப்பது கடமையோ அவர் என்ன செய்வார், அதை கொடுக்க வேண்டும். அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிகாட்டல் எப்படி வழிகாட்டினார்களோ அதற்கேற்ப. ராஆ ஃபீஹா மஸ்லஹத அர்பாபில் அம்வாலி வ மஸ்லஹத்தல் மசாக்கீன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய விஷயத்தில், அதாவது அர்பாபல் அம்வால் என்று சொன்னால், இப்போ ரப்பண்ட வார்த்தை இருக்க, ரப்பண்ட என்ன, ரப்பண்டா இறைவன் தானே. இப்போ ரப்பண்ட வார்த்தைக்கு இப்போ இன்னொரு அர்த்தம் இருக்குது. உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ ரப்புல் மால். எப்படி ரப்புல் மால்? ரப்புல் மாலண்டா, மால் என்ன, பணம். ரப்புல் மாலண்டா பணம் தானே.
ரப்புல் மால்னா பணத்துக்குரியவர், பணத்துக்கு சொந்தக்காரர், எஜமான், பணத்துக்கு எஜமான், அதுக்கு ரப்புல் பைத் வீட்டுடையக்காரர், அந்த மாதிரி சொல்றோமே. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் வந்து யாருடைய ராஆனா ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்க, யாருடைய மஸ்லஹத்தை அர்பாபில் அம்பால், செல்வம் ஜகாத் கொடுக்க கடமையானவர்களான ஜகாத் கொடுக்க வேண்டியவர்கள், அந்த செல்வம் உடையவர்கள், அவர்களுடைய நலவையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க, அவங்களோட நலவுகளையும் கவனிப்பாங்க. அது என்ன இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, 100க்கு 2.5 தான் சொல்லுது. 100க்கு 2.5 என்னதான், அதை கவனிச்சுதான் மார்க்கம் என்ன செய்யுது, செயல்படுது. அதே போன்று வமஸ்லஹத்தல் மசாக்கீன், அதே மாதிரி தேவை உடையவங்க இருக்கிறாங்க, ஜகாத் பெற தகுதி உடையவங்க, ஏழைகள், அவர்களுடைய மஸ்லஹத்தையும் அவர்களுடைய நன்மையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கவனத்தில் கொள்வார்கள். புரியுதா? وَفَرَضَ فِي أَمْوَالِ الْأَغْنِيَاءِ مَا يَكْفِي الْفُقَرَاءَ مِنْ غَيْرِ إِجْحَافٍ. அப்படின்னா என்ன, வஃபரத என்ன கடமையாக்கினார்கள், ஃபி அம்வாலில் அக்னியா, செல்வந்தர்களுடைய அந்த செல்வத்தில் ரசூலுல்லாஹ் ஜகாத்தை வந்து கடமையாக்குறாங்க. மா யக்ஃபில் ஃபுகரா, ஏழைகளுக்கு அந்த தேவைக்கு ஏற்ப, ஏழைகளுடைய தேவைகளுக்கு ஏற்ப, மின் கைரி இஜ்ஹாஃபண்டா, அதாவது அவங்களோட உரிமைகள்ல எந்த ஒரு மீறலும் இல்லாமல், அது அந்த ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அதே மாதிரி ஜகாத்து பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். இவங்களோட விஷயத்துல எல்லாம் எந்த ஒரு உரிமை மீறல்களும் எதுவும் இல்லாமல் இதை வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த ஜகாத்துடைய விஷயத்தை அணுகி இருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. சரி, இரண்டாவது விஷயம், வகான இதா அலிம மினர் ரஜுலி அன்னஹு மின் அஹ்லிஹா அஅதா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இவர் வந்து ஜகாத் பெற தகுதியான ஒருத்தர். மின் அஹ்லிஹாண்டா என்ன, அதை பெறுவதற்கு தகுதியான ஒருவர் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஜகாத்தை ஆத்தா கொடுப்பாங்க. வ இன் ஸஅலஹு மின்ஹா மன் லா யஅரிஃபு ஹாலஹு. இப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அவர் ஜகாத் பெற தகுதியானவரா என்று தெரியாவிட்டால், ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியாவிட்டால் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அவரை பற்றி என்ன செய்வாங்க, அவரது நிலையை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்டு அறிந்து கொள்வார்கள். அஅதாஹு பஅத் அலைஜா ஐயுஹ்பிரஹு. அப்ப அவரை பற்றி அறிவிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து தகுதியானவர் தான் என்று சொல்லப்பட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை கொடுப்பார்கள். புரியுதா? அன்னஹு லா ஹவ்வ ஃபீஹா லிகனியின் வலா லிகவியின் முக்தஸிப். ஜகாத்துல யாருக்கு பங்கு இல்லைண்டா செல்வந்தருக்கு பங்கு இல்லை. செல்வந்தருக்கு என்ன கிடையாது, ஜகாத்து பெற தகுதி கிடையாது. அதே மாதிரி வலா லிகவியின் முக்தஸிப், என்ன நல்லா சம்பாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது, கவியாக இருக்கிறார், சம்பாதிப்பதற்கு முடிந்தவராக இருக்கிறார், அவருக்கும் கிடையாது. அவர் என்ன செய்யணும், அவர் சம்பாதிக்கணும். புரியுதா சொல்றது? எனவே இதுல ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பாருங்க, வகான மின் ஹதியிஹி தஃப்ரீகுஹா அலல் முஸ்தஹிகீன ஃபீ பலதில் மால். அப்படி என்ன, நபியுடைய வழிகாட்டல் வந்து இப்ப அந்த ஊர்ல தகுதியானவங்க இருப்பாங்களே, முஸ்தஹிகீன தகுதியானவங்க, அதற்குரியவர்கள் இருந்தா அந்த முதல்ல அந்த ஊர்ல தான் கொடுக்க வேண்டும். ஃபீ பலதில் மால்னா அந்த என்ன, எந்த ஊர்ல ஜகாத் வந்து வசூலிக்கப்படுதோ அந்த ஊர்ல உள்ள ஏழைகள் தான் யாரு பெறுவதற்கு முதன்மையானவர். சொல்லுங்க, மாதிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புறாங்க தானே, யமனுக்கு அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, துஅഖது மின் அக்னியாஹிம் வ துரது இலா ஃபுகராஹிம். அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடமிருந்து நீங்க ஜகாத்தை வசூலித்து அவர்களிடம் உள்ள ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, அதை கொடுங்க. துரது இலா ஃபுகராஹிம். முதன்மையானது தகுதி பெறவங்க யாரு தான், அந்த ஊர்வாசி. அப்படிதானே, அதை எடுத்து வேறு பக்கத்து ஊருக்கு கொடுத்து அதுக்கு யாரு கொடுக்கறது, வேலை இல்லையா? அப்ப அதனாலதான் இப்ப ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஏழைகள் விஷயத்துல முதல்ல விசாரிக்கப்படுது அந்த ஊர்ல உள்ள செல்வந்தர்கள் தான். அப்படிதானே, ஒரு ஊர்ல சில ஏழைகள் பசியில மரணிக்கிறாங்கன்னு வைங்களே, பொறுப்பு யாரு முதல்ல, அந்த ஊர்ல உள்ள செல்வந்தர்கள். முதல்ல யாரு தான் பொறுப்பு, அந்த ஊர்ல உள்ள செல்வந்தர்கள் தான் பொறுப்பு. அவங்க தான் முதல்ல கேட்கப்படுவாங்க. எப்படி உங்களோட ஊர்ல உள்ள ஏழைகள் மரணிப்பாங்க, உங்களோட வசதி இருக்குது, நீங்க கொடுத்திருக்க வேண்டும், அப்படியே இல்லையா? அதுக்கு பிறகுதான் யார் அடுத்தவங்க. புரியுதவங்க சொல்றேன். எனவே அந்த அடிப்படையில அடுத்து சொல்றாங்க, வமா ஃபதுல அன்ஹும் மின்ஹா ஹுமில இலைஹி வஃபர்ரகஹு. இப்ப கொடுத்து எஞ்சி இருக்குது,
ஊர்ல என்ன செய்யுது கொடுத்து எஞ்சி இருக்கிறது என்றால் அது என்ன செய்யப்படும்? அது சுமந்து அதை சுமந்து சென்று அது என்ன செய்யப்படும்? வேற இடங்கள்ல பிரித்து கொடுக்கப்படும். இத முதல்ல அங்கு உள்ளவர்கள் என்ற விஷயம் மிக முக்கியமானது. நாலாவது நீங்க எடுத்தீங்கன்னா வலம் யகுன் யபஅஸுஹும் இல்லா இலா அஹ்லில் அம்வாலில் ظاهرة من المواشي والزروع والثمار. الزروع والثمار. இதுல நீங்க என்ன கவனிச்சீங்கன்னு சொன்னா என்ன நாங்க இதுல புரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வசூலிக்கிறதுக்கு அனுப்புவாங்க தானே, ஜகாத்தை வசூலிக்கிறதுக்கு அனுப்புவாங்க தானே. அப்படி அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் யாரிடம் அனுப்புவாங்கடா? தெளிவாக வெளிப்படையாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், வாஹிரான என்ன வெளிப்படையாக வசதியோடு இருக்கக்கூடியவங்க. இப்ப ஏழை கிராமங்கள் இருந்து அங்கேக்கு அனுப்புவாங்களா? அங்கேக்கு அனுப்ப மாட்டான் இல்லைங்களா? இப்ப யார்கிட்ட வசதி இருக்கிறதோ, கால்நடைகள் மவாஷின் என்ன கால்நடைகள் இருக்கின்றனவோ, வஸ்ஸுரு என்ன விவசாயம் இருக்கின்றதோ, சிமார் என்று சொன்னால் பேரித்தம் திராட்சை இவைகள் இருக்கின்றனவோ, அங்குதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவர் அங்கதான் அனுப்புவாங்க ஜகாத்தை வசூலிக்கிறது. புரியாம சொல்றது. ஏழைகள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் மதீனாண்டா எந்தெந்த பகுதியில வசதியானவங்க இருக்கிறாங்க. அப்ப அப்படிதான் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். புரியுதா? இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பகுதிகள் அனுப்புவாங்க. சரி, அடுத்து ஐந்தாவது சொல்றார் وكان يبعث الخارس يخرس على أهل النخيل ثمر نخيلهم. இதுல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அதை மரங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்களே, மரங்களை பார்த்தோன்னே இதுல இவ்வளவுதான் என்னது ஜகாத் என்ற ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதானே, அப்படியானவங்க இருப்பாங்களே. அப்ப எனவே இப்படியானவங்க ரசூலுல்லாஹ் அனுப்புவான். அவன் சொல்றது இப்ப பேரித்த பழத்திலிருந்து ஜகாத் என்றால், திராட்சையிலிருந்து ஜகாத் என்றால், அதை என்ன செய்யக்கூடியவங்க, அவைகளை காணிக்கக்கூடியவங்க, அறுவடைக்கு பிறகுதான் ஜகாத். ஜகாத் என்ன? அறுவடை தான். எனவே அஹலில் குருமி குருமம்னு சொன்னா திராட்சை இல்லைங்க அவன் சொல்றது. அப்ப அந்த திராட்சை பேரித்த பழம் அவைகள் இருக்கக்கூடியது, அதை நல்ல முறையில் கவனித்து சொல்லக்கூடிய கணக்குகளை பத்தி அப்படித்தானே, அதை அந்த கணக்குகள் தெரிந்தவங்க. வயந்தூர் கம் யஜிஉ மின்ஹு வஸக், எத்தனை வஸக் இதுல கொடுக்க வேண்டும் என்ற கணக்குகளை தெரிந்தவர்கள், அவ்வாறானவர்கள் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க? அனுப்புவார்கள். புரியுது அவன் சொல்றது. வயஹ்சிபு அலைஹி மினஸ் ஸகாத்தி பிகதரிஹி. அப்ப அவங்க அதை பார்த்து அவங்க என்ன செய்வார்? இத்தனை வஸக் நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டும். இப்ப வஸக்ன்றத கீழே கொடுத்திருக்கிறது. கத்ருஹு 60 சாஅன் மின் தமரின். எத்தனை சா? அதாவது 60 சா பேரித்த பழம், அது போன்ற அந்த திராட்சை போன்றவைகள். இது கிராம்ல போட்டிருக்கிறாங்க பாருங்க. அதாவது 221 இது போட்டு புள்ளி போட்டு 61 விளைஞ்சா இந்த அளவு கிராம், இந்த அளவு கிலோ, இத்தனை கிலோல என்றதை அந்த அளவு கொடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்ப இவ்வாறாக இந்த கணக்குகளை அளவிட்டு சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, அப்படியானவர்களை அனுப்புவார்கள். அடுத்து ஆறாவது பாருங்க. வலம் யகுன் மின் ஹதீஹி அஹதுஹா மினல் கைலி வலல் ரகீகி வலல் பிகாலி வலல் ஹமீரி வலல் குதுரவாத்தி வலல் ஃபவாக்கிஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்ல இல்ல, அதாவது ஒட்டகத்திலிருந்து சொல்லி கைலனா குதிரை, கைலனது குதிரையிலிருந்தோ, ரகீகன அடிமை, ரகீகன அடிமையிலிருந்தோ, பிகால் கோவேரி கழுதையோ, வலல் ஹமீர் கழுதையோ, குதுரவாத் என்றால் என்ன? காய்கறி, காய்கறிகள் இருந்தோ, ஃபவாக்கி பழங்கள், ஏனைய பழங்கள் இருக்கே, அல்லத்தி லாத்துக்கால் அதாவது நிறுக்கப்படாத, அடுத்த வலா துத்தகர் என்று சொன்னால் சேமிக்க முடியாத, இதெல்லாம் அழுகிடுமா இல்லையா? அழுகி போகக்கூடியவைகள், சேமிக்க முடியாதவைகள் இதெல்லாம் ஜகாத்து கிடையாது, அதெல்லாம் வசூலிக்க மாட்டான். இல்ல இனபவர் ருத்தப், எது? திராட்சையும் அந்த ருத்த பேரித்த பழம் இவைகள். வலம் யஃப்ரக் பைன ருத்தபிஹி வயாபிசி. இதுல ரசூலுல்லாஹ்
கனிந்தது காய்ந்ததெல்லாம் பிரிக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதிலிருந்து ஜக்காத்தை வசூலிப்பாங்க என்ற செய்தியை சொல்றார். 7வது சொல்றார், வலம் யகுன் மின் ஹதீஹி அஹ்து கராயிமில் அம்வால் பல் வசதஹு. எப்படி ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை வசூலிக்க அனுப்புகின்ற போது, அதாவது உயர்ந்ததிலிருந்து எடுக்கிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லை, மிக உயர்ந்ததிலிருந்து எடுக்கின்றதும் வழிகாட்டல் இல்லை. அதே மாதிரி மட்டமானதும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. புரியுதா? கொடுக்கக்கூடியவங்க பல் வசத்தகு என்ன, நடுத்தரமான ஜக்காத் என்ன, நடுத்தரமானது என்ன செய்யணும், அது கொடுக்கப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? ஒரு நல்ல நோய் உள்ள ஒரு ஒட்டகத்தை கொடுக்கிறது ஜக்காத், நோயில் ஒரு ஆட்டை கொடுக்கிறது அப்படி இல்லை. கொடுக்கறது என்ன செய்யணும், மிக உயர்ந்ததும் இல்லை, நடுத்தரமானது. நல்லா கொளுத்ததை பார்த்து எடுக்க வேண்டியது அப்படின்னு கிடையாது. ஒரு அளவு என்ன செய்யணும், ஒரு நடுநிலையாக அது இருக்க வேண்டும். பல் வசத்தகு என்ற விஷயம். அடுத்ததாக இது ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, யமனுக்கு அனுப்புறாங்களே, அப்போ இந்த உபதேசத்தை கூட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட நீங்க ஜக்காத்தை வசூலிக்கும் போது உயர்ந்ததுல நீங்க எடுக்கிற விஷயத்துல கவனமா இருக்கின்றான். சரி, அடுத்தது பாருங்க 8வது, வகான யன்ஹா அல் முத்தஸத்திகு அன் யஷ்தரிய ஸதகதஹு. ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்கடா, இப்ப சதக்காவை நீங்க கொடுக்குறீங்க, இப்ப அவர் அந்த சதக்காவை விற்க போறார். நீங்க சதக்காவை கொடுத்தா அது அவருக்கு தானே சொந்தம். சொந்தம் யாருக்கு? அவருக்கு சொந்தம். அவருக்கு எதுவும் செய்யலாம் தானே. இப்ப அவர் அதை என்ன செய்ய போறாரு, விற்க போறார் என்று சொன்னால் நீங்க அதை வாங்கக்கூடாது. கொடுத்தவர் என்ன செய்யக்கூடாது, சதக்கா கொடுத்தவர் அதை வாங்குவதை நபி அவங்க தடுத்தான். உமர் ரலியல்லாஹு ஒருத்தருக்கு அப்படி ஒரு சதக்கா ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாரு, அவர் ஒழுங்கா பராமரிக்கல. முதல்ல பார்க்குறாங்க, இவர் என்ன செய்யறாரு, ஒழுங்கா அதை பராமரிக்கிறார் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, நான் அதை திரும்ப வாங்க போறேன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தான். இதுல ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு நாய் வாந்தி எடுத்துட்டு திரும்ப சாப்பிடுற மாதிரி. இது சும்மா எடுக்கல, காசு கொடுத்து தான் எடுக்கிறது. கொடுத்து சதக்காவை சும்மா எடுக்கிறது இல்ல, காசு கொடுத்து எடுக்கிற ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதை தடுக்கிறான். புரியுதா சொல்றது? அதை திரும்ப வாங்குறத தடுத்தார்கள். புரியுதா? அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். சில நேரங்கள் நாங்க யோசிக்கலாம், அப்படி நாங்க பணம் கொடுத்தேன்னு எடுக்கிறோம், நாங்க சதக்காவை கொடுத்து நாங்க திரும்ப எப்படி பணம் கொடுத்தேன்னு எடுக்கிறோம் யோசிக்கலாம் தானே. இப்ப இதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்து இருக்காங்க. அதே போன்று வகான யுபீஹுல் கனி அன் யஅகுல மின்ஹா இதா அஹ்தாஹா இலைஹில் ஃபகீர். இதுல சட்டம் இருக்கு என்ன, அதாவது செல்வந்தருக்கு அனுமதி இருக்கு, கொடுத்தவருக்கு எதற்கு அனுமதி இருக்குதுண்டா, அவர் அன்பளிப்பா கொடுக்கிறார். யஅகுல மின்ஹா இதா அஹ்தாஹா, அவர் அதுல இருந்து அன்பளிப்பா கொடுத்தா, யாரு, அந்த ஏழை, நீங்க சாப்பிடுங்க, அன்பளிப்பா கொடுத்தா என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம். அது என்ன செய்யலாம். இப்ப எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களோட விஷயத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்கு தானே. சதக்காவை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அன்பளிப்பு ஏற்றுக்கொள்வாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹ்களுக்கு அவங்களோட வீட்டில் ஒரு உணவு இருந்தது. அப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா சொல்றாங்க, இது பரீராவுக்கு சதக்காவாக, பரீராவுக்கு சதக்காவாக வந்தது, அவங்க அடிமை பெண். சொல்லணும்னா பரீராவுக்கு அது சதக்கா, எங்களுக்கு என்ன ஹதியா, அவங்களுக்கு என்ன சதக்கா வந்துச்சு என்ற மாதிரி. எனவே இதுல அந்த அவங்க அன்பளிப்பாக கொடுக்கின்ற போது அதிலிருந்து சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. அவங்க அன்பளிப்பா தாராங்க, சாப்பிடுங்க. புரியுதா சொல்றது? புரியுதா சொல்றது? சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா 9வது விஷயம், வகான யஸ்ததியு லிமசாலிஹில் முஸ்லிமீன் அல ஸதகத்தி அஹ்யானன். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுடைய நலனுக்காக சில நேரம் என்ன செய்வாங்க, சதக்காவை என்ன செய்வாங்க, கடனாக பெற்று அவங்களுக்கு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் திரும்ப செலுத்துவாங்க. கடன் என்ன, சதக்காவாக கொடுக்கிறதுக்கு கடன் பெறுறது. புரியுதா சொல்றது? சதக்காவாக கொடுக்கிறதுக்கு கடன் பெறுவது என்ற அமைப்பில் உள்ளது. அதே போன்று வகான யுபீஹுல் கனி வகான யஸ்தஸ்ரிஃபு ஸதகத மின் அர்பாபியா அஹ்யானன். அடுத்து என்ன, இப்ப அந்த பணத்துக்கு செல்வத்துக்கு சொந்தக்காரர் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கடனாக பெற்றும் என்ன செய்வாங்க, சதக்காவாக கொடுப்பாங்க என்ற அமைப்பில். இப்ப இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் என்ன, எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கே நாங்க யோசிக்கிறோம், நம்மிடம் இருப்பதை கொடுக்கறதே நாங்க யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, கடன் பெற்று சதக்கா கொடுப்பாங்க, திரும்ப அதை என்ன செய்வாங்க, அதை அந்த கடனை அடைப்பாங்க, செலுத்துவார்.
அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 10வது வகான இதா ஜாஅ ரஜுலு பிஸ்ஸகாத்தி தஆலஹு. இது ஒரு முக்கியமான விஷயம். நபி அவங்கள்ட்ட வந்து யாராவது ஜகாத்தை கொடுத்தா நபி அவங்க அவருக்காக துவா செய்வாங்க. என்ன செய்வாங்க? அவருக்காக துவா செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹி வஃபீ இபிலிஹி என்று துவா செய்வாங்க. எப்படி? அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக, அவரது ஒட்டகத்திலே அல்லாஹ் என்ன செய்வானாக? பரக்கத்து செய்வானாக. இதுல நூன் என்று கொடுத்தீங்க. நூனோட என்ன? நசாய். எந்த நூல்? நசாய். வத்தாரத்தனை சில நேரங்கள் இப்படி துவா செய்வாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, யா அல்லாஹ் இவருக்கு அருள் புரிவாயாக என்று என்ன செய்வாங்க? இப்படியும் சொல்லுவாங்க, துவா செய்வாங்க. இல்லைங்க சொல்றது. அப்ப எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்வார்கள். அவங்க துவா செய்யறது வழக்கம். சதகா சதகா ஜக்காத் கிடையாது சரியா? சதகா. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல அடுத்த ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். பொதுவா துவா செய்யலாம். பொதுவாக எங்களுக்கு ஒருத்தருக்கு நாங்க பரக்கத்துக்காக துவா செய்யறதுலாம் அனுமதிக்கப்பட்டது. வேற வேற ஹதீஸ்கள் இருக்குதுனால அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி என்றாலும் அது அர்த்தம் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவானாக. சரியா? சரி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்ன ஸலவாத்தக ஸகனுல் லஹும் என்று அல்லாஹ் சொல்றான் தானே. நீங்க அவங்களுக்காக துவா செய்யறது அவங்களுக்கு அது என்ன? அவங்களோட நிம்மதி, அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அமைதி. அடுத்து வாங்க, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸகாத்தில் ஃபித்ர். நபியுடைய வழிகாட்டல் எதுல? ஸகாத்துல் ஃபித்ர்ல. ஃபரவ ஸகாத்தல் ஃபித்ரி ஸாஅன் மின் தம்ரின் அவு ஷஈரின் அவு அகித்தின் அவு ஜபீபின். ஃபரதன் என கடமையாக்கினார்கள். ஸகாத்துல் ஃபித்ர வந்து ஸாஅன் ஒரு சா, 4 அள்ளுகள், 2 கைகளை சேர்த்து 4 அள்ளுகள், சுமார் 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும். சரியா? மின் தம்ரின் எதுல? அதாவது பேரித்த பழம். மின் தமர். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன? ஷஈர், தொழில் நீக்கப்படாத கோதுமை. அல்லது அடுத்து என்ன வருது? அவு அகித். அகித் என்று சொல்லுங்க, அந்த அதாவது அந்த பாலாடை கட்டி அதுல இருந்து ஒரு சா. ஜபீபண்டா திராட்சை, உலர்ந்த காய்ந்த திராட்சையிலிருந்து ஒரு சா. இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? கடமை ஆக்கினார்கள். 2வது பாருங்க, வகான மின் ஹதியிஹி இஹ்ராஜுஹா கப்ல ஸலாத்தில் ஈத். என்ன அர்த்தம்? பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அதை கொடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். வகால அவங்க சொல்லுவாங்க, மன் அத்தாஹா கப்ல ஸலா ஃபஹிய ஸகாத்தும் மக்பூலா. மன் அத்தாஹா என்ன அர்த்தம்? யார் அதை நிறைவேற்றுகிறாரோ, கப்ல ஸலா தொழுகைக்கு முன்னால், வஹிய ஸகாத்தும் மக்பூலா அது என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஸகாத், ஸகாத்துல் ஃபித்ர் அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. வமன் அத்தாஹா பஅத ஸலா தொழுகைக்கு பின்னால் யார் நிறைவேற்றுவாரோ, ஃபஹிய ஸதகத்துன் மின ஸதகாத் அது என்ன? சாதாரண ஒரு சதகா தான், உபரியான ஒரு தர்மம் என்ற இந்த செய்தி. கடமை வந்து கொடுக்கிறது ஜகாத்துல் ஃபித்ர், அந்த தொழுகைக்கு முன்னாடி நிறைவேற்றுறது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத். அப்போ அவர் இன்னும் கடமை நிறைவேற்றலையா? இல்லை நிறைவேற்றிட்டாரு, ஆனா கூலி இதுதான். புரியல, எப்படி கேள்வி உங்களை? ஜகாத்துல் ஃபித்ர் வந்து கொடுக்கிறது ஒவ்வொரு கடமை. சரி. ஆனா அது நிறைவேற்றக்கூடிய நேரம் தொழுகைக்கு முன்னாடி அது கொடுக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்துல். ஆனா அந்த தொழுவை அப்புறம் கொடுத்தாருன்னு சொன்னாக்கா அது சதக்காவா தான், சாதாரண சதக்காவா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னா இவர் கடமை நிறைவேற்றிட்டாரு, ஆனா கூலி இல்ல. கடமை நிறைவேற்றல, இஸ்லாம் கடமையை பால்படுத்திட்டார். அவன் சொல்றது கடமை என்ன செஞ்சிட்டாரு, அந்த நேரமும் சேர்த்து என்ன சொல்லப்படுது. சாதாரண சதக்காவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும், ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றிய இதுக்கு என்ன செய்யாது, அவருக்கு கிடைக்காது. அங்க வந்து அந்த ஃபர்ல அவர் என்ன செய்யல, உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லை என்ற குற்றம் அங்க இருக்கிறது. சரியா?
சரி. எனவே இந்த ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, மூன்றாவது வகான மின் ஹதீஹி தஹ்சீசுல் மசாகீனி பிஹா. எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ்ங்கட ஜகாத்துல் ஃபித்ர்ல அவங்களோட வழிகாட்டல் அது ஏழைகளுக்கு தான். தஹ்சீசுல் மசாகீனி பிஹா யாருக்கு தான்? ஏழைகளுக்கு. வலம் யகுன் யக்ஸிமுஹா அலல் அஸ்னாஃபி ஸமானியா, இது யாருக்கு போகாது? ஜகாத் பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டம் இருக்கே இல்லைங்களா, அவங்களுக்கு இது போகுது. இது ஜகாத் என்ற பேர் வார காரணத்தால அவங்களுக்கு கொடுக்கலாம்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது இல்லைங்களா. இது ஜகாத்துல் ஃபித்ர்ன்றது யாருக்கு தான்? அது ஏழைகளுக்கு தான் இல்லைங்களா. இப்ப ஜகாத்தை பொறுத்தவரையில அதுக்கு 8 கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. சரி, அடுத்து வாங்க. ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸதகத்தி ததவ்வு. ததவ்வுன்னா என்ன அர்த்தம்? ததவ்வு என்ற உபரியான. ததவ்வுண்டா இதுதானே. இப்ப ஸலாத்து ததவ்வுன்னு சொல்றதானே. ஸலாத்து ததவ்வுனா உபரியான தொழுகை. அப்ப ஸதகத்து ததவ்வுண்டா உபரியான சதகா. சியாமு ததவ்வுண்டா உபரியான நோன்பு. உபரியான நோன்பு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே ஃபமன் ததவ்வஅ. குர்ஆன்ல வருதா இல்லையா? ஃபமன் ததவ்வஅ, யார் கூடுதலா கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லாம் குர்ஆன்ல வரும். சரி, கூடுதலா செய்வது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கான அஅவமன் நாசி சதகதன். பேஜ் நம்பரா? பேஜ் நம்பர் 39. கான அஅவமன் நாசி சதகதன் பிமா மலகத் யதஹு. நபி அவங்கள்ட்ட இருந்துச்சுண்டா அவங்க யாரு தான்? சதகா கொடுப்பதுல அஅவமுன் நாஸ் என்ன செய்வாங்க? அவங்க வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். புரியுது சொல்றது? அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க? வறுமைக்கு அஞ்சாமல் பயப்படாமல் என்ன செய்வாங்க? சதகா கொடுப்பாங்க. அதே மாதிரி வகான லா யஸ்தக்ஸிரு ஷைஅன் அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு எதை கொடுக்குறாங்களோ அதை அவங்க அதிகப்படுத்தி கொள்றதெல்லாம் கிடையாது. என்ன செய்வாங்க? அவங்க கொடுக்கறது தான். வலா யஸ்தகில்லுஹு. அதே மாதிரி என்ன செய்யறது? அதை ரசூலுல்லாஹ் குறைவாக கிடைக்குது அல்லது குறைத்துக் கொள்ற அப்படியும் கிடையாது. கூட்டிக் கொள்றதோ அல்லாஹ் எதை கொடுக்குறோ அதை கொண்டு செய்வாங்க, பொருந்திக் கொள்வார். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வகான லா யஸ்அலுஹு அஹதுன் ஷைஅன் இந்தஹு இல்லா அஅதாஹு கலீலன் கான அவ் கஸீரா. இப்ப நபி அவங்க யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? நபி அவங்க யாரிடம் கேட்க மாட்டாங்க. எப்ப கேட்பாங்க என்றால் ரசூலுல்லாஹ் நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோமே, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சில என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. புரியுது சொல்றது? எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? யாரிடமும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கொடுத்தாலே தவிர. கலீலன் கான அவ் கஸீரா, குறைவாக இருக்கலாம் அல்லது அது அதிகமாக இருக்கலாம். புரியுது சொல்றது? மூன்றாவது விஷயம் சொல்றாங்க வகான சுரூருஹு வ ஃபர்ஹுஹு பிமா யுஅதீஹி அஅஸமு மின் சுரூரில் ஆகிதி பிமா அகதஹு. நபி அவங்களுக்கு எது சந்தோஷம்? சுரூர் ஃபர்ஹ்னா என்ன? சந்தோஷம். எது அவங்க கொடுக்கிறதா அவங்க சந்தோஷம். அவங்க எதுல சந்தோஷப்படுவார்கள்? அவங்க கொடுப்பதில் தான் அதிகம் சந்தோஷப்படுவாங்க. எதை விட? வாங்குறதை விட, எடுப்பதை விட அவங்க கொடுப்பதில் என்ன செய்வாங்க? அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். வகான நாலாவது வகான இதா அரத லஹு முஹ்தாஜுன் ஆஸரஹு அலா நஃப்ஸிஹி தாரத்தன் பிதஆமிஹி வ தாரத்தன் பிலிபாஸிஹி. இப்ப தேவையுடையவங்க முஹ்தாஜ், தேவையுடையவங்க அவங்களோட தேவைகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் செல்லும் போது நபி அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பார்கள். சில நேரங்கள் என்ன செய்வாங்க? அது உணவு, சில நேரங்கள்ல ஆடை என்ன செய்வாங்க? இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். வகான மன் ஹாலதஹு லா யம்லிகு நஃப்ஸஹு மினஸ் ஸமாஹா. இப்ப ரசூலுல்லாஹ்களோட யாராவது என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்களோட கலந்து கொள்ற காலத்துல அப்படி கலக்குறண்டா அவங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எதை ரசூலுல்லாஹ்கிட்ட காணுவாங்க? இந்த பரந்த அந்த மனப்பான்மை, சமாஹா என்ன? அந்த பரந்த அந்த தன்மை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதைத்தான் காண்பார்கள். அதுதான் அவர்களிடம் இருக்கும். அதுதான் மிகைத்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அடுத்து ஆறாவது சொல்றாங்க வகான யுனவ்விஉ ஃபி அஸ்னாஃபி இஅதாஇஹி வ ஸதகதிஹி. ரசூலுல்லாஹ் யுனவ்வி என்ன சொல்றானே? வகைகள் சொல்றேன். நவ்வுன்னு சொல்றேன். அன்வாண்ட வகைகள்.
அப்ப வக்கான யுனவ்யு ஃபி அஸ்னாஃபி ஏதாஹி, ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுல அவங்க பல வகை பல விதம் அவங்க கொடுப்பாங்க. சதகாவாக கொடுப்பாங்க, ஃபதாரத்தன் பில் ஹதியா அன்பளிப்பாக கொடுப்பாங்க, வதாரத்தன் பிஸ் சதகா எதாக கொடுப்பாங்க சதகாவாக கொடுப்பாங்க, வதாரத்தன் பில் ஹிபா அது கொடையாக கொடுப்பாங்க, வதாரத்தன் பிஷ்ரா இஷ்ஷைஇ சும்ம யுத்தில் பாஇய அஸ்ஸில்அத வஸ்ஸமன். சில நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒன்றை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுத்து பணம் கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பணத்தையும் கொடுப்பாங்க, அந்த பொருளையும் திரும்ப அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த ஜாபிர் ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்களே, ஒரு தபூக்ல இருந்து வரும்போது அவங்களோட ஒட்டகம் மெதுவா வரும்போது ரசூலுல்லாஹ் அவங்களோட பேசிட்டு வந்தாங்க. ஒரு அழகான ஹதீஸ் சொல்றீங்க. அப்ப அதுல அந்த ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை விலை கொடுத்துவாங்க, ஒட்டகத்தை என்ன செஞ்சுவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு செய்தி பார்க்கிறோம். வதாரத்தன் யக்தரிது ஷைய ஃபயருது அக்ஸர மின்ஹு. சில நேரம் ரசூலுல்லாஹ் கடன் பெறுவார்கள், திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, அதை விட அதிகமாக கொடுப்பாங்க. ஃபயருது அக்ஸர மின்ஹு, அதை விட அதிகமாக என்ன செய்வாங்க திருப்பி கொடுப்பார்கள். வதாரத்தன் யக்பலுல் ஹதியா, சில நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள், அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். வயுகாஃபிஉ அலைஹா பிஅக்ஸர மின்ஹா, என்ன செய்வாங்க அன்பளிப்பு வந்து அதை விட கூடுதலாக அவங்களுக்கு அதுக்கு மாற்றீடு செய்வாங்க. அதான் சொல்றது, அன்பளிப்பை பெறுவாங்க, திருப்பி அதை என்ன செய்வாங்க அதுக்கு மாற்றீடு செய்யும்போது எப்படி செய்வாங்க கூடுதலாக செய்வார்கள். இல்லைங்களா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக பெரும் அஹ்லாக்குகள், அவங்களோட உயர்ந்த பண்புகள். என்ன கேட்டீங்க? அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு கேள்வி அது. அதாவது இப்ப உதாரணமாக இப்ப கடனை பொறுத்தவரையில கடனை கொடுப்பவர் எதிர்பார்க்க கூடாது. கடன் கொடுக்கிறாரே, கொடுக்கிறவர் வந்து அவற்றை எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. கடன்ல இருந்து அவர் எந்த பயனையும் எதிர்பார்க்க கூடாது. கடன்ல இருந்து எந்த பயனையும் எதிர்பார்க்க கூடாது. கடன்ல இருந்து இவர் பயன்பெற நினைச்சாருன்னா அது வட்டி ஆகிடும். கடன்ல இருந்து இவர் பயன்பெற நினைச்சாருண்டா கொடுத்தவர் பயன்பெற நினைச்சாருண்டா அது என்னதான். இப்ப சிலவங்க அந்த என்ன உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா முன்னாடி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வருது, கடன்ல பயன்பெறுவது வட்டி, கடன்ல பயன்பெறுவது வட்டி. உதாரணமா ஒத்திக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். ஒத்தி, இப்ப ஒத்தியுடைய வடிவம் என்ன என்று பாத்தீங்களா, உதாரணமா ஒருத்தர் என்ன செய்து வீடு இருக்குது, ஒருத்தர் வீடு இருக்குது. இப்ப அவர் வந்து ஒருத்தருக்கு 5 லட்சம் பணத்தை வாங்குறார். என்ன செய்யறாரு, 5 லட்சம் பணத்தை கடனா தான் பெறுறார். என்ன செய்யறாரு, கடனா வாங்குறார். அப்ப அந்த பணத்தை கொடுத்தவர் என்ன செய்யறாரு, வீட்டை எடுக்கிறார். விளைஞர் சொல்றது. இப்ப அப்ப வீட்டை அவர் எடுத்துட்டு என்ன செய்யறாரு, அந்த வீட்டுல அவர் வந்து அதுல பயன் பெறுறார். விளைஞ்சா அது சில நேரம் வாடகை வந்து அந்த ஏரியால அந்த பகுதியில் ஒரு வாடகை இருக்கும். உதாரணம் 10,000 வைங்களே, இவர் 2,000 தான் கொடுப்பார், அதுவும் கொடுக்கறது இல்லை. அப்ப இது கூடாது, இது என்ன செய்யாது கூடாது. சிலவங்க சொல்றாங்க, உதாரணமாக இப்ப நாங்க இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் உங்களோட ஒப்பந்தம் வந்து இங்க கடன் தான், கடன்ல பயன்பெறுவது என்னதான் வட்டி என்று வந்துடும். அப்ப எனவே இவ்வாறான விஷயங்கள் வந்து கூடாது. அப்ப எனவே இதுல நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னா, இப்ப நபி இடத்துல உதாரணமா ஒருத்தர் நபிக்கு ஒரு ரசூலுல்லாஹ் ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை வந்து கடனாக பெறுகிறார். அப்ப அவர் அந்த ஒட்டகத்தை திருப்பி அந்த கடனை வந்து உரிய நேரத்தில் திருப்பி வாங்குறதுக்கு வாராரு. வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவருக்குரிய அந்த ஒட்டகத்தை பார்த்து கொடுங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க வாங்கின ஒட்டகத்தில் அது வயது கூடின ஒட்டகம் தான் இருக்குது, வயதுல கூடினது விலை அதிகம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதை கொடுங்க, உங்கள சிறந்தவர் கடனை வந்து அழகிய முறையிலே திருப்பி செலுத்துவார்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நடக்குது, இது வந்து அனுமதிக்கப்பட்டது. அவர் எதிர்பார்க்கல, கொடுத்தவர் வேற வழி இல்லை, அவர் கொடுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வாங்கின கடன் என்ன செய்றீங்க, கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறீங்கடா, அது வந்து என்னதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவர் சிறந்தவர். அவர் யாரு, அவர் சிறந்தவர் என்று சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையில இந்த தலைப்புல ஜகாத்துடைய தலைப்பு, சதகாவுடைய தலைப்புல
இத்தனை விஷயங்கள் கொண்டு வராரு. சதக்காவுடைய தலைப்புல 6 விஷயங்கள், ஜகாத் என்ற தலைப்பின் கீழ் 10 விஷயங்கள் என்ன செய்யறாரு, அதுல கொண்டு வராரு. அதுல சில விஷயங்கள் சதக்காவோடு சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. சரி, 10வது தலைப்பாக பாருங்க, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஸ் ஸௌம். இல்லையா, நோன்பில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸௌமி ரமலான், ஃபி ஸௌமி ரமலான், ரமலான் மாத நோன்புடைய வழிகாட்டல், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். கான மின் ஹதிஹி, நீங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சு சொல்லுங்க. கான மின் ஹதிஹி அன்னஹு லா யதுகுலு ஃபி ஸௌமி ரமலான இல்லா பிருஅயத்தின் முஹக்கக. இப்ப ரசூலுல்லாஹ் ரமலான் மாதத்தில் நுழைய மாட்டார்கள் எது இல்லாம, அந்த உறுதியான அந்த பிறையை பார்த்தல், பிறையை பார்த்தலை கொண்டே தவிர. அவு பிஷஹாததி ஷாஹிதின், அவு பிஷஹாததி ஷாஹித் என்ன அர்த்தம், என்ன அவு பிஷஹாததி ஷாஹிதின், ஒரு சாட்சி. எத்தனை, ஒரு சாட்சியை அல்லது ஒரு சாட்சி இல்ல, ஒரு சாட்சியை பிறையை கண்ட சாட்சி இல்லாமல் ரசூலுல்லாஹ் அந்த மாதத்தில் நுழைய மாட்டார்கள். ஃபஇல்லம் யகுன் ருயத்துன் வலா ஷஹாதா, என்ன ருயத்தும் இல்ல ஷஹாதத்தும் இல்ல அப்படின்னா, பிறையை காணவும் இல்ல சாட்சியும் இல்லை என்றால் அக்மல இத்தத ஷஅபான ஸலாஸின், அப்படின்னா ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்வார்கள், ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்வார்கள். இது முதல் வழிகாட்டல். அப்ப இதுதான் வழிகாட்டல், இதை தவிர வேற வழிகாட்டல் இதுல கிடையாது. அந்த கணக்கு நுஜூம் கணக்கு எல்லாம் வச்சு என்ன செய்யலாம், செய்யலாம், அதெல்லாம் கூடாது. வகான இதா ஹால லைலத்த ஸலாஸீன தூன மன்தரிஹி ஸஹாபுன். இப்ப 30வது அந்த இரவுல இப்ப எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், சஹாப் மேகம், என்ன மேகம் தடையாக இருக்கிறது, பிற என்ன செய்யல தென்படாது என்ற நிலை என்று சொன்னால், அக்மல ஷஅபான ஸலாஸீன் என்ன செய்வாங்க, ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்வார்கள். வலம் யகுன் யஸூமு யௌமல் இக்மாம், என்ன அந்த மேகமூட்டம் உள்ள அந்த நாள ரசூலுல்லாஹ் நோன்பு இருக்க மாட்டாங்க. இல்ல இங்க என்ன செய்யறது, மேகம் இருக்கே, அந்த மேகமூட்டம். இப்ப சிலவங்க யோசிக்கலாம், மேகமூட்டத்தால தானே தெரியல, எதுக்கும் நோன்பு பிடிச்சுக்கொள்ளும், அப்படி வரக்கூடாது, அப்படி இல்லை. அப்படியான காரணம் இருந்தா நோன்பு வைக்க மாட்டாங்க. வல அமரபிஹி, அப்படி நோன்பு வைக்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏவவும் மாட்டாங்க. அப்ப இங்க வழிகாட்டல் என்ன, ஷஅபான 30ஆக பூர்த்தி செய்வது, புரியுதா சொல்றது என்ற வழிகாட்டல். விளங்கிட்டா இல்லையா, விளங்கி தானே. இப்ப நாங்க இதுல முதல் விஷயமா என்ன பார்த்தோம் என்று சொன்னால், என்ன செய்யறது, பிறையை பார்த்தல், சரிதானே, ரமதான் தலைப்பிறையை பார்த்தல். சரி, தலைப்பிறை பார்த்தா ஹலாஸ் மாதத்துக்குள் நுழைந்து விடுவோம். அல்லது என்ன, ஒரு சாட்சி, பிறையை கண்ட ஒருத்தர் பிறையை கண்டதாக சாட்சி சொல்றார், சரி, அதுவும் இல்லை, என்ன பிறையை காணவும் இல்லை சாட்சியும் இல்லை. மூன்றாவது என்னப்ப, ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்து, ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்து, அப்படித்தானே. இப்ப 29வது அந்த சக்குடைய நாள் இருக்கே, அந்த 29வது இரவு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அன்றைக்கு மேகமூட்டம் இருக்கிறது, என்ன இருக்குது, மேகமூட்டம் இருக்கிறது. மேகமூட்டம் இருக்கிற காரணத்தால என்ன செய்யறது, மறுநாள் நாங்க நோன்பு வைப்போம். என்ன செய்வோம், மேகமூட்டம் தானே, சில பிற வந்திருக்கலாம் என்று என்ன செய்யறது, அப்படி நோன்பு கிடையாது, அப்படி நோன்பு வைத்தல் கிடையாது. என்னதான் அங்க வழிகாட்டல், ஷஅபான் 30ஆக பூர்த்தி செய்தல், ஷஅபான் 30ஆக பூர்த்தி செய்தல். புரியுது சொல்றது. எனவே அதனால் அந்த நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கவும் இல்லை, அவ்வாறு ஏவவும் இல்லை. இதுல சில கருத்து வேறுபாடுகள் உள்ள ஒரு விஷயம், அறிஞர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இல்ல இப்ப என்ன தெரியுமா, நோன்பு வைக்கிறது, ஓகே, சரியா, சரி. அடுத்து 3வது, வகான மின் ஹதி அல் குரூஜ் மின்ஹு பிஷஹாதத்தி இஸ்னைன். பாத்தீங்களா, இங்க வித்தியாசம் என்ன சொல்லுது, அப்ப ரமலான்ல இருந்து வெளியேறுவது,
ரமதான்ல இருந்து வெளியேறுவது என்பது 2 சாட்சிகளை கொண்டு. அப்ப ஷவ்வாலுடைய பிறையை பொறுத்தவரையில எத்தனை சாட்சி வேணும்? 2 சாட்சிகள். ஷவ்வாலுக்கு எத்தனை? 2 சாட்சி. ரமதானுக்கு உண்டு. ஓகேயா? சரி. வகான இதா ஷஹித ஷாஹிதானி பிருயதிஹி பஅத ஹுரூஜி வக்தில் ஈதி அஃப்தர வ அமரஹும் பில் ஃபித்ர் வஸல்லல் ஈத பஅதல் கதி ஃபி வக்திஹா. இப்ப 2 பேர் வந்து சாட்சி சொல்றாங்க லேட்டா. 2 பேர் வந்து சாட்சி சொல்றாங்க, தொழுகைக்குரிய நேரம் முடிஞ்சு, பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் முடிந்து விட்டது. வந்து என்ன செய்யறாங்க, நாங்க இப்படிதான் பிறைய பார்த்தோம்னு 2 பேர் வந்து சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு ஏவினார்கள். வஸல்லல் ஈத பஅதல் கத் ஃபி வக்திஹா. அடுத்த நாள் என்ன செய்வாங்க? பெருநாள் தொழுகையை மறுநாள் தான் கொண்டாடுறது. பெருநாள் எப்ப கொண்டாடுறது? மறுநாள் பெருநாளை கொண்டாடுதல். நோன்பு சொல்றது அதை வந்து 4ஆக சொல்றார். நடந்துச்சு. அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறது. 5வது வகான யுஅஜ்ஜிலுல் ஃபித்ர வயஹுஸ்ஸு அலைஹி. அப்படின்னு அர்த்தம். யுஅஜ்ஜிலண்டா வகான யுஅஜ்ஜிலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவான். ஐன் வரும். ஐன் வகான யுஅஜ்ஜிலுல் ஃபித்ர. ஐன் அலிஃப் 2 தான் வித்தியாசம். ஐன் வந்தா அவசரம், தஅஜீல் மத்த அலிஃப் வந்தா லேட். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். தஅஜீல் தஅஜீல். தஅஜீல் இப்ப நீங்க சில துஆக்கள் பாப்பீங்களே எப்படி வரும்? எப்படி? ஆஜிலிஹி கைர ஆஜிலிஹி, ஆஜிலிஹி கைர ஆஜிலிஹி. முதலாவதுல உள்ள ஐன், 2வதுல அலிஃப். ஆஜிலிஹி கைர ஆஜிலிஹி. ஆஜிலண்டா அவசரமா, கைர ஆஜிலா லேட் பண்ணாம, தாமதப்படுத்தாம, அவசரமா எங்களுக்கு கொண்ட கேட்கறது எல்லா இடத்துல. அல்லாஹ் மின்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி, அந்த மாதிரி வறுமை வாசம் அந்த மாதிரி. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வயஹுஸ்ஸு அலைஹி என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவாங்க. வயஹுஸ்ஸு அலைஹி என்ன செய்வாங்க? அதை ஆர்வப்படுத்துவாங்க. வயஹுஸ்ஸு அலைஹி அதை என்ன செய்வாங்க? அதை ஆர்வப்படுத்துவாங்க. 2 மிரிக்குது. அவங்க அவசரமா நோன்பு திறக்கிறதும் இருக்குது. அடுத்து என்ன செய்வாங்க? அதை ஆர்வப்படுத்துவாங்க. உதாரணமா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸாலு நாஸ் பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர். மக்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலம் எல்லாம் நன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் சொல்றதா இல்லையா? சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வயதஸஹரு வயஹுஸ்ஸு அலைஹி வயுஅখিরুஹு வயுரகிபு ஃபீ தஅخيرஹி. என்ன அர்த்தம்? சஹரா வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பிற்படுத்துவாங்க, அதை ஆர்வப்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்துவதை விரும்புவார்கள். புரியுதா? அதாவது சூரியன் மறைந்தவுடன், முதல் விஷயம் சூரியன் மறைந்தவுடன், மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்டவுடன் முதல் விஷயமாக எது இருக்க வேண்டும் என்றால் நோன்பு திறத்தல் தான். சரியா? அந்த விஷயத்துல வைங்க, 5வதுல வைங்க. அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் அதை முழுமையாக அதை நிறைவு செய்வோம். இத்தோட வந்து என்ன செய்வோம், முடிச்சுக்கொள்வோம். ஜூம்ல மீகிறாங்க, யாரும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.